ஒரு வாரத்திற்குள் விசாரணை நடத்தி முடிக்க உத்தரவிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன். நம்முடைய செய்தியாளர்கிட்ட அவங்க பகிர்ந்து கொண்டவற்றை பார்க்கலாம். ஃபாஸ்ட் நீதிமன்றம் அந்த நீதிமன்றம் எப்போது அமைக்கப்படும், என்னென்ன நடவடிக்கை உடனே அமைக்கப்படும். ஒரு வாரத்திற்குள்ள விசாரணை முடிக்கப்படும் ஆணையிட போறேன். நான் உடனே போய் முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதணும். முதலமைச்சருக்கு தொடர்பு கொண்டு உடனே அரசாங்கம் தான் அமைக்கணும். அதுல நான் அதுக்கு ஆர்டர் போடலாம், உடனே போடப்படும். மேலும் இந்த போதைப் பொருள் அதிகமா புதுச்சேரியில வருதுன்னு சொல்லிட்டு ஒரு புகார் வந்திருக்குது. இல்ல, அது போதைப் பொருள் ஏற்கனவே கட்டுக்குள்ளதான் கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அதற்கு மேலும் இருந்ததுன்னா நிச்சயமா அது கட்டுப்படுத்தப்படும். யாரும் போதைப் பொருள்கள் விற்பனை செய்யணும்னு யாரும் விருப்பப்படுறது இல்ல. பாதை மாறிய இளைஞர்களாலும் இது நடக்குது, போதை பாதை நடக்குது. அதனால மிக கவலை அளிக்கக்கூடிய ஒன்று. அந்த தாயோடு தாயாக நான் நிற்கிறேன், அந்த குடும்பத்தோடு நான் நிற்கிறேன். போராட்டக்காரர்களின் உணர்வை நான் மதிக்கிறேன். ஆறாத வடுவாக இருக்கின்ற, அதாவது மருந்தில்லாத காயமாக இருக்கின்ற இந்த சம்பவத்திலிருந்து எல்லாரும் மீண்டு வரணும் அப்படின்னா உரிய நடவடிக்கை துரிதமாக எடுக்கப்பட வேண்டும். அதைத்தான் உறுதியாகவும் கொடுத்திருக்காங்க அரசு தரப்புல. மக்கள் இத்தனை பேர் கொதித்தெழுந்திருக்கிறார்கள் அப்படின்னா இந்த சம்பவம் எந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு காயத்தை உண்டு பண்ணிருக்கு அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதற்காகத்தான் புதுச்சேரி வரைக்குமே புதிய தலைமுறை பயணப்பட்டு வந்திருக்கு.